ஆளுநர் இல்லத்தில் மாணவர்கள் போராடிட்டு இருக்கான், அங்கே டெல்லியில் போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் ரஞ்சித் எல்லாம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட போறாங்க. கேரளாவில் ஒட்டுமொத்தமான கேரள நடிகர்கள் அத்தனை பேரும் இவங்க போராடினாங்க, இவங்க போராடினாங்க, நடிகர்கள் போராடினாங்க, யாருனாலும் போராடினது இருக்கு. நீங்க எங்க புடுங்க போனீங்க சார்? எங்கேயாவது குரங்குக்கு பேனுக்குன்னு பார்க்க போயிட்டீங்களா, இல்லைன்னா வேற எங்கேயாவது சோழியா வெளியே போயிட்டீங்களா? நீங்க எங்க பிடிங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவன் படத்தை பார்க்க போயிட்டான், இதை பார்க்க போயிட்டான்னு தலைவன் உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. தலைவன் உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா. ஜனநாயகத்துல 3 மணி நேரம் ஜவாப் போட்டு இழுத்துட்டாங்கன்ட்டு 3 மணி நேரம் நீ என்ன புடுங்க போனியா நீனு? ஏன்டா உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? கொஞ்சமாவது தகுதி இருக்கிறவன் பேசுறான், தகுதி இல்லாத நீ எல்லாம் எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறான்? கொஞ்சமாவது சோத்துல வேற ஏதாவது போட்டு சாப்பிட்டுங்களாடா? எத்தனை வீடியோல தான் நானும் கேட்கிறேன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாம உட்காந்து பேசுறீங்களா? கேமரா முன்னாடி உட்காந்து பேசும்போது கொஞ்சமே நமக்கு உறுத்தாதா? உன் கண்ணாடியில வந்து பார்க்கும்போது தன்னைத்தானே மூஞ்ச பார்க்கும்போது என்னடா நம்ம இவ்வளவு ஒரு கேவலமான பிறவியா இருக்கிறோமே, நம்ம மாத்தி இப்படி ஒரு பேச்சு மாத்தி பேசுறோமே, அடுத்தவன அவதூறா பேசுறோமே, அடுத்தவங்கள கேவலமா பேசுறோமே, அடுத்தவன துப்புறமேனு வெக்கமே இல்லாம இருந்துகிட்டு நீலாம் எப்படா கண்ணாடி பாக்குற? நம்ம மூஞ்ச பார்க்கும் போதுல நமக்கு கொஞ்சமா உறுத்தணும்டா. ஐயா நம்ம இப்படிலாம் பண்றோம், இன்னைக்கு நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா உறுத்தணும்டா. உறுத்திட்டு அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்தக்கூடாது. ஆனா நீலாம் வெக்கமே இல்லையா? நீலாம் என்னடா என்ன ஒரு இது? நீலாம் திமுக வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2011க்கு இருந்த நிலையை போலவே மீண்டும் அது திமுக தொடர்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கிறது. நம்ம 22 தொகுதிகள் தான் 2011 வந்து திமுக அடிச்சாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து அவங்க இழந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாகுது. இதுல நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணீங்களா? நீங்க மத்த லைவை கட் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சி ஒண்ணுன்னு இருக்கும். ஆனா நீங்க அந்த டைம்ல எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் நாம் தமிழர் கட்சி ஒண்ணுனே இருக்காது. ஏன்னா கேவலமா இல்லையாடா உன் சேனல்ல 0ல இருந்து ஐயோ வெக்கமா இருக்க, கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூன்னு காரி துப்பிடக்கூடாது அப்படின்றக்காக நீ ஒண்ணு போட்டு வச்சிருக்கியாடா? லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மதியம் போல நான் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்ட என்ன லைவ் போடுறேன்னு நான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கொஞ்ச நேரத்துல லைவை காணும். என்னடா பார்த்து லைவ் லாஸ்ட்ல வந்து பார்த்தா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாரன்னு சொல்லிட்டு போனான், தலைமுறைக்கு போயிட்டான். எங்க போனான்னு தெரியல, மன உளைச்சல் லைவ் கடைசியில் எங்கேயே போய் தொலைஞ்சிட்டான். ஏன்டா கடைசியில் அதுக்கப்புறம் வந்தாம் பாருங்க ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு திரும்பவும் நாங்கள் அவதூறு பேசுவோம், திரும்பவும் நாங்கள் விஜய் அவர்களை காரி துப்புவோம், விஜய் அவர்களை திரும்ப அவதூறு பரப்பி நாங்கள் வந்து இருக்கிற ஓட்டையை நாங்கள் இழக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டாங்க. இல்ல ஏன்டா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் கூட கிடையாது. கொஞ்சம் கூட உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக வேற ஏதாவது ஓடுதான்னு தெரியல, சோத்துக்கு பதிலாக வேற எதாவது அள்ளி திங்கிறியான்னு தெரியல. வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறவன் திரும்பவும் இந்த இதுக்குள்ள வந்துட்டு உட்காந்து பேசுறா பத்தி எல்லாம் உனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் நல்லா கேட்டுக்குங்க, நாம் தமிழர் கட்சி அழிக்க பிறந்த ஒரு பிறவினா இந்த பிறவிதான். இது ஒரு குட்டி சத்தான் பிறவி. சிரிக்கிறதுக்காக பேசியிருக்கோம். அது ஒரு காமெடி பீஸ். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜயும் இருக்க மாட்டாரு, தாவேகா கட்சியும் இருக்காது. நீ எழுதிட்டுக் கொள்ளுங்கள். ஜனநாயகன் பார்ட் 2, லியோ பார்ட் 2, அப்புறம் என்னப்பா அந்த சுறா பாட்டு கண்டிப்பா வரும். அது தளபதி ரசிகர்கள் அனில் குஞ்சுகள் கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் நடிக்க வருவாரு. பேச்சு தாண்டா, அந்த பேச்சுக்கு தாண்டா இப்படி இருக்கிறீங்க. அதாவது வாய் இருக்குன்னு என்னன்னாலும் பேசலாம். நம்ம சாட்டை மாவன் கடைசியில பாத்தீங்கன்னா சாட்டைக்கு சிறப்பு கலத்து சில்லியா தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு விட்டாங்க. இதுல வேற ஒரு வீடா கலந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானுங்க. அம்மா விஜய் அவர்கள் ஓட்டு போட்டுறாதீங்க, இங்க பாருங்க விஜய் அவர்களை நாங்க இந்த வருஷத்துல அடிச்சு ஓட விட்டுவோம். லாஸ்ட்ல உங்களை ஓட விட்டாங்களாடா? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு எலெக்ஷன், கேவலமான எலெக்ஷன்ல நீங்க நின்று ஏன்டா நீங்களாம் எலெக்ஷன் நிற்கிறீங்க? எனக்கு புரியல. உங்களைதான் வேணான்னு தமிழ்நாடு மக்கள் ஒதுக்குறாங்கல்ல. உங்களை நீ வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏதாவது உங்க தலைவர் என்ன தொகுதியில நீங்க ஜெயிச்சிருக்கணும். உங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வேணாம், நீங்களாம் தேவையில்லாத ஆணி. நீங்களாம் வந்து எப்படின்னா ஒரு சாபக்கேடு, தமிழ்நாடுக்கே ஒரு சாபக்கேடு. யாருன்னு பார்த்தா இந்த நாம் தமிழருக்கு அத்தனை பேருமே அப்படின்னு நினைச்சு உங்களை வேணாலும் ஒதுக்குறாங்க. திரும்ப நீங்க எதுக்கு எப்படா எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? வெக்கமானம் சூடு சோரணம் ஒண்ணும் கிடையாது. கேட்டா நாங்க வைக்கோலாம் டெபாசிட் வாங்கினாரா வைக்கோ கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா அவராவது அங்கங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்கடா, நீங்க என்னடா புடுங்குறீங்க? நீங்க நாங்க தனியா தான் தனிச்சு நிற்போம்னு சொல்லிட்டு கடைசியில விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுப்போம். நீ என்னடா முதலமைச்சர் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுக்குற, அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரா? நீங்க இன்னும் வரைக்கும் நீங்க அவர் அவதூறு பேசிட்டு விஜய் அவர்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு விஜய் அவர்களை பேசியே நம்ம அந்த ட்ரெண்டிங்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க. பாத்தீங்களா? இருக்கிறதுலே கேவலமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டை மாவு மட்டும் தான். வேற யாருமே நான் சொல்ல மாட்டேங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நினைக்கிறாங்க ஒண்ணும் இல்ல, எல்லாரும் கீழே காரி துப்பிட்டு போங்க. அப்போவாது இந்த சாட்டை மாவனுக்கு கொஞ்சமாவது சொரணை வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலுக்கு இப்போ சாட்டை தான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் ஃபுல்லா பார்த்தவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு டெய்லி தினந்தோறும் வீடியோ வரும், பார்த்து ஒரு மோட்டிவேட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவை நம்ம போடலாம். அவ்வளோதாங்க. பாய்.